பேசிட்டு உங்கள்கிட்ட வந்து இப்போ இந்த எண்ணிக்கை குறைவு அல்லது சவால்கள் இதுதான் வேறு ஒரு எல்லையை நோக்கி நகர்த்துதா? வளர்ச்சியை பற்றியோ ஆட்சி என்ன செஞ்சுதுங்கிறதெல்லாம் கடந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பிரச்சனையை புதுசாக உண்டாக்கி ஏதாவது ஒரு இடத்துல இமோஷனலாக அல்லது ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி நரேட்டிவ் கிடைக்கல அப்படிங்கிறாரு சமஸ். ஒரு தேசிய அளவிலான ஒரு நரேட்டிவை செட் பண்ண முடியாமல் இருக்கா பிஜேபி? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கும் வணக்கம். எனக்கு வந்து அந்த நம்பர்ஸில் அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் புரியல. ஏன்னா 50% மேலே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவங்களோட ஓட் பர்சன்டேஜ் கிளைம் வந்து நம்ம இவங்க 50% மேலே இல்லை, அவங்க ஓட் டிஃபரன்ஷியல் எவ்வளோ இருந்ததுன்னு பார்க்கணும். 50% அவங்க வந்து கிட்டத்தட்ட 12% 18% மேலே இருக்காங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வித்தியாசம் செய்திருக்கிறோம். காங்கிரஸ் முன்னணியில் இருக்க இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணி வந்து எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லணும். அவர்கள் பெயரே வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு மாற்றமாக தான் இந்தியா அப்படின்னு அவர்கள் பெயரை சொல்கிறாங்க. ஆனால் அவர்களே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை என்டிஏ அப்படின்னு அதை பிரித்து சொல்கிறாங்க. அவங்களோட பேரை அவங்களால மக்கள்கிட்ட வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியல. இல்லை, சரியாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இல்லை, அவர்கள் வந்து அதான் நான் வந்து அது தவறாக செய்கிறார்கள்னு சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சி அப்படின்றதே சுதந்திர போராட்டத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியும் இன்று இருக்கிறதும் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனே காங்கிரஸோ மாறி இந்திரா காந்தி அவர்கள் வந்து இன்னைக்கு அஃபிஷியலா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனே வேற. இன்னைக்கு அவங்க வந்து அதே ஏதோ கொண்டாட முடியாது. மக்கள்கிட்ட போய் நாங்கள் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் அப்படின்னு சொன்னா அதுலயும் தவறு இருக்கு. அன்னைக்கு வேறு வேறு இடத்துல இருந்தவங்க, இன்னைக்கு கமர்ஷியலா இருந்தவங்க, அன்னைக்கு சுதந்திர போராட்டத்தில் இல்லாதவங்க, அவங்க எல்லாம் கூட காங்கிரஸ் கட்சியில இருக்காங்க. சோ அதனால அந்த மாதிரி ஒரு இரட்டை வேடம் தான் அவர்கள் மக்களிடம் இன்னைக்கும் அப்படின்றது. அவர்கள் மக்களுக்காக நாங்க கொண்டு வர்றோம் தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணி அப்படின்னு சொல்லும் போது, அவர்கள் தனியாக ஆட்சி செய்த போது இல்ல அவர்கள் மாநிலத்தில் அவர்கள் வளர்ச்சிக்காக என்ன செய்தார்கள்னு பார்த்தா அந்தந்த குடும்பங்கள் பெரிதாக வளர்ந்திருக்கிறது. அவர்கள் மாநிலங்கள் எவ்வாறு வளர்ந்திருக்கு? பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் அவர்களோட குடும்பத்தோட எக்கனாமிக் குரோத்தையும் பீகாரோட எக்கனாமிக் குரோத்தையும் கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து கருணாநிதி அவர்களோட குடும்பத்தோட எக்கனாமிக் குரோத்தையும் தமிழ்நாடு எக்கனாமிக் குரோத்தையும் அந்த இடத்துல இருந்து அந்த டயத்தில் அவர்கள் ஆட்சிக்கு வந்து அந்த டயத்தில் வந்து நம்ம டேட் 0.0 அப்படின்னு வச்சு கணக்கு பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு அப்போ வந்து அந்த கம்பேரிட்டிவா அந்த குடும்பங்கள் வந்து முன்னாடி வந்திருக்கே தவிர மாநிலங்கள் அவர்களை கம்பேர் பண்ணும்போது பின்னாடி தான் இருந்திருக்கு. ஓவரால் வளர்ச்சி கொஞ்சம் இருந்திருக்கலாம். அது வந்து ப்ராஸ்பெக்டிவா எல்லாரும் இருக்கு. ஸோ அதனால இந்த கட்சிகள் எல்லாமே இந்த தலைவர்கள் எல்லாருமே வந்து எதிர்க்கலாம்னா என்னது நீங்க அதை வந்து பாயிண்டடா சொல்லுங்க. இவ்வளவு சதவீதம் இவங்க வளர்ந்துருக்காங்க, இவ்வளவு சதவீதம் இது வளர்ந்துருக்கு, மக்களுக்கு ஜிடிபி growth இவ்வளவுதான் இருந்திருக்கு அப்படின்னு ஏதாவது சொன்னா இது ஒரு ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுது. இல்ல, ஜெனரிக் ஸ்டேட்மெண்டே இல்ல, நான் டைரக்ட் ஸ்டேட்மெண்டா சொல்றேன். அத ஸ்பெசிபிக்ஸா சொல்லுங்க. குடும்பங்கள் வளர்ந்திருக்கிறது. அதான் சார், அதுல ஸ்பெசிபிக்ஸா இப்ப இந்த குடும்பத்துல இத்தனை கோடி சேர்ந்து இருக்குது, அதிகாரப்பூர்வமா இவ்வளவு நாங்க எடுத்துறோம். அதிகாரப்பூர்வமா நான் எடுக்கணும்னு அவசியம் இல்ல, பப்ளிக்கா அவைலபிளா டேட்டா. அவங்க பர்செப்ஷன் சார். நம்ம ஒரு விவாதத்துல வைக்கும்போது, ஆர்குமெண்ட் வைக்கும்போது பர்செப்ஷனே புள்ளி விவரங்களோட வைக்கிறாரு. இப்ப சமஸ் வந்து என்ன சொல்றாரு, போன முறை இத்தனை சதவீதங்க, இவ்வளவு பர்சன்டேஜ்ங்க, இத்தனை இடங்க. அதே போல நாம என்ன சொல்லணும், ஒரு குடும்பம் நீங்க தேஜஸ்வி குடும்பம் சொல்றீங்க, இங்க முதலமைச்சர் வீட்டு குடும்பத்தை சொல்றீங்கன்னா அதுக்கு இவ்வளவு வந்திருக்கு. இதுல அது இப்ப அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து பேப்பர் பிரசன்ட் பண்றாங்க. நீங்க எலெக்ஷன்ல போட்டிடுறாங்க, இல்ல எலெக்ஷன்ல போட்டிடுறாங்க, அஃபிடவிட் ஃபைல் பண்றாங்க, எவ்வளவு சொத்து மதிப்புன்றாங்க, எல்லாமே இருக்கு. மக்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்க ஆர்குமெண்ட் நிக்க முடியும் தானே? நான் அந்த நம்பர்ஸ்குள்ள போகணும்ல, அதை மக்கள் பார்த்துக்க முடியும். ஏன்னா எல்லா டேட்டாவும் பப்ளிக்கா அவைலபிளா இருக்கு. நான் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து எங்க எனக்கு வேற கண்ணோட்டம் இருந்ததோ நான் அதை வந்து வெறும் 50% மட்டும் பார்க்காம ஓட்டு வித்தியாசம் இருந்தது 12 to 18%. அதை பிராக்டிகலா பிரிட்ஜ் பண்ண முடியுமா இல்லையானா அந்த அளவுக்கு அவர்கள் செயல்பட்டு இருக்கணும். தோத்த இடத்துல அவர்கள் திரும்பி போய் வேலை செய்யல அப்படின்னு மக்கள் இன்னும் பார்த்திருக்காங்க. இங்க ஜெயிச்ச இடத்துலயும் போய் வேலை செய்யல. அந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அந்த கான்ஸ்டிட்யூன்சி முதற்கொண்டு பாத்தீங்கன்னா நம்ம சவுத் மெட்ராஸ்ல கூட பார்க்க முடிஞ்சது. சோ அப்ப அந்த மாதிரி இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி ஒரு எம்பிக்கு வரும், ஆனா ஆட்சிக்கு வராது, பிரதமருக்கு வராதுன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே வரும். அதோட இம்பாக்ட் எவ்வளவு இருந்திருக்குன்னு அவர்கள் அங்க கேம்பெயின் பண்ண போகும்போது அவர்களை மக்கள் எவ்வளவு வரவேற்கிறாங்க அப்படின்றத வச்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குன்னா ஆட்சிக்கிட்ட இருக்கும்ல இன்னும் கூட. அதுதாங்க நான் வந்து எல்லார்கிட்டையும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அதோட வெளிச்சம், அதோட இம்பாக்ட், அதோட ரிசல்ட் எப்படின்னா நம்ம வந்து அவர்கள் அங்க போய் கேம்பெயின் செய்யும் போது மக்கள் எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்க அப்படின்னு. இப்ப பிரதமர் மோடி அவர்களை வந்து அவர்கள் ஆதரிக்கவில்லை அப்படின்னா 2019 பிரதமர் மோடி அவர்களுக்கு எந்த அளவுக்கு இங்க வரவேற்பு இருந்ததோ அதோட அதிகமா 2024 இருந்தது. அது ரிசல்ட் வச்சு தான் பார்க்கணும். இல்ல, நான் வந்து வெறும் எண்ணிக்கையில கூட்டங்கள் வந்தது. இப்ப நீங்க வந்து கூட்டங்கள் எல்லாருக்குமே வருது சார். இப்ப தேஜஸ் பிரியங்காவுக்கு வரலாறு காணாத கூட்டம்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம உடனே பிரியங்காக்கு எல்லாரும் ஓட்டு போடுறாங்க காங்கிரஸுக்கு சொல்ல முடியுமா? இல்ல, ஏன்னா அவங்களோட பிரையர் முன்னாடி நடந்ததையும் இப்போ இருக்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. நான் கூட்டமே வராத இடத்துல இருந்து கூட்டம் வரதுக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அவர் பேசிக்கா சமஸ் ஒரு கருத்து சொன்னார் சார். ஒரு நேஷனல் நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ண முடியல இவங்களாலன்றாரு. தமிழ்நாட்டுக்கு நீங்க கச்சத்தீவுன்னு ஒரு விஷயத்தை மையப்படுத்தி பேசினாங்க. தமிழ்நாட்டு பிரச்சனை இல்ல, அது தேசிய பிரச்சனை. பார்த்தா இந்திய அரசாங்கத்தினுடைய பிரச்சனைன்னு அர்த்தம். அதை வேற மாநிலங்கள்ல தொடவே இல்லை.
அப்ப அங்க போய் இப்ப நம்ம வந்து அயோத்தி ராமர் கோயில்னு பேசுறோம். அப்ப ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு விஷயத்தை பேச வேண்டி இருக்கு அப்படின்னா நேஷனலா ஒரு நரேட்டிவ், நேஷனலா ஒரு இஷ்யூவா சொல்ல முடியல அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இதெல்லாம் வருது. அவசியமும் இல்ல. ஏன்னா நம்ம டைவர்ஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு கான்ஸ்டன்சி, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை அங்கங்க பேச வேண்டிய அவசியமும் இருக்கு. அதற்கேற்ற மாதிரி அந்த கேண்டிடேட்ஸும் பண்றாங்க. இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதா அந்த பிரச்சனையை நம்ம பேசணும். கச்சத்தீவு பிரச்சனை தமிழ்நாட்டு அரசியல்ல, தமிழ்நாட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே பாதுகாப்பு பிரச்சனை முடிஞ்சிடுமா? முடியாது இல்லையே. அங்க பேசுனது இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா திமுக எப்படி வந்து அன்னைக்கு 1900 அன்னைக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் 72 76 அவர்கள் எவ்வாறு மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க, அவங்க போய் சொன்னது ஆர்டிஐல எப்படி வெட்ட வெளியா தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு உண்மை இந்திய பாதுகாப்பு என்பதை விட திமுகவை எக்ஸ்போஸ் பண்றதுங்கிறது நோக்காங்க. அவ்வளவுதானே. இல்ல என்னோட ஸ்டேட்மென்ட் உங்க ஸ்டேட்மென்ட்டா இருக்கலாம். என்னோட நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். எனக்கு நீங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி இன் லாங்குவேஜ், நான் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்க வருவீங்க நான் நினைக்கல. அப்ப என் கம்யூனிகேஷன் தவறுன்னு எடுத்துக்கோங்க. நான் கிளியரா சொல்றது, இங்க ஒரு கட்சி தவறு செய்யல, ஒரு வழக்கறிஞர்னு நிரூபிச்சு ஒரு கட்சி தவறு செய்கிறது, அந்த கட்சி தவறு செய்ததை மக்களிடம் எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டும். அது முக்கியமான பணி. தேசிய பாதுகாப்பு முன்னாடி இல்ல அப்படின்னா மற்ற கட்சிகள் இந்தியாவின் ஹிஸ்டரியில செஞ்சதோட இப்ப அடிப்படையில் என்ன கேக்குறாங்கன்னா, நாராயணசாமி அவர்கள் குறிப்பிட்டாங்க, டாக்டர் உங்கள்ட்ட என்னன்னா ராமர் கோவிலை வந்து பூட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பிரதமர் முன்வைத்து ஒரு பரப்புரை மேற்கொள்வது எந்த விதத்தில் சரியா இருக்கும், காங்கிரஸ் வந்து இதை செஞ்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தேர்தல் பரப்புரையில் இதெல்லாம் தான் சரியா அப்படின்னு கேட்டார். சமஷ்டி அடுத்த சுற்றுல, ஏன்னா நிறைய திரு நாராயணன் எதிர்பார்த்தாரு, அவர் சொல்லலை, அடுத்த சுற்றுல கட்டாயம் பேசணும். அப்போ என்ன விஷயங்களை முன் வச்சு பேசுறீங்கிறது முக்கியமாக இருக்குமேன்றார். அது அப்போ அந்த விஷயங்களை முன்வைக்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருக்குங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய விஷயம். தடுமாற்றமே இல்லை. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு நபர், ஒரு தலைவர், அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், அவர் வந்து ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்றார். அப்போ அதுக்கு வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கு, இந்த எண்ணம், இந்த கண்ணோட்டம் வந்து சில காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கிட்ட இருக்கு, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்றாங்க. முதல் கட்ட கொஞ்சம் காலதாமதமாச்சு. டாக்டர் சையத் 4 பேருடைய வாதமே கேட்டுப்பீங்க. நாராயணன் நிறைய கேள்விகளை முன் வச்சாரு, ராமசாமியும் குறிப்பிடுறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் நாராயணன் திருப்பதியான ஐபிஎல்ல ரெகுலராக பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அதனால் கரண்ட்டாக 4, 6 மோடி அடிக்கிறது எல்லாமே 6 அப்படின்றாரு. அம்பையரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த பந்து வேணாலும் 4ன்னு சொல்லலாம், எந்த பந்து வேணாலும் 6ன்னு சொல்லலாம். அதுதான் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது கர்நாடகா பாஜக ஒரு மத வெறுப்பை கக்கக்கூடிய ஒரு வீடியோவை கர்நாடகா தேர்தல் நடக்கிற வரையும் அதை அனுமதிச்சுட்டு அதை பற்றி எந்த கேள்வியும் பாரதிய ஜனதா கட்சி கிட்ட கேட்காம எக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு வந்து இந்த வீடியோ நீக்குன்னு சொல்கிறப்போவே எந்த அளவுக்கு நேர்மையாக நடக்குது தேர்தல் கமிஷனுன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இந்த சூழலில் தான் இந்தியா தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் நரேந்திர மோடி அம்பையரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போல்டுக்கு போகிற பாலையும் நோ பால்னு சொல்லி 5 ரன் கொடுக்க முடியும். அந்த கலை யதார்த்தம் தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்குது. அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். இவங்க வந்து பார்வையாளர்கள் இருக்காங்கல்ல, நீங்க பார்வையாளர்கள் மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதனால தானே அந்த பார்வையாளர்களுடைய பிரதிபலிப்பு தெரிஞ்சதுனால தானே இங்க பதற்றமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நரேட்டிவ செட் பண்றதுன்னு தெரியல. விவசாயிகள் ஒரு பதற்றமும் இல்ல சார், எல்லாம் சிக்ஸரா போயிட்டு இருக்கு, இவங்க தான் பதறாங்கங்கறாரு. அம்பையரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் நான் என்ன ஏன் பதற்றம்னு சொல்றேன்னா, விவசாயிகள் கேட்கிற கேள்விகளுக்கு விவசாயிகளுக்கு பதில் சொல்ல முடியல. எம்எஸ்பியை கொடுக்குறேன்னு நீங்களே எங்க பிஎம் ஆஷான்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சு அது ஒவ்வொரு வாட்டியும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முந்தின வருஷம் மட்டும் சில 1000 கோடி ஒதுக்கிட்டு மற்ற காலங்களில் நீங்க வந்து விவசாயிகளை பார்க்கறது இல்லைன்னு விவசாயிகள் கேட்டா அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு காங்கிரஸ் வந்துச்சுன்னா ராமர் கோயிலுக்கு பாபர் புட்டு போட்டுருவாங்க, இதுதான் பதில். சரி, இளைஞர்கள் கிட்ட போறாங்க, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு எங்கன்னு கேக்குறாங்க, 2 கோடி வேலை கொடுக்குறேன்னு நீங்களே எங்கன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில்னா முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீட்டு தூக்கி கொடுத்துருவாங்க.